வணக்கம் சரிமிலா. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மற்றும் மத்தளங்கண்டு உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் அதிக அளவு விவசாயம் நடைபெற்று வருகிறது. அதேபோல் தெற்காலி விவசாயமானதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்பகுதியில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அதிக அளவு தக்காளி விவசாயம் செய்யப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வரப்படுவதாக கூறப்படுகிறது. அதேபோல் தினந்தோறும் 50 டன் வரை தக்காளி சந்தைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தக்காளி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருவதால் தக்காளி விலை குறைவாக இருக்கும். தற்போது கடந்த ஒரு வாரமாக வத்தலகுண்டு மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து பனிப்பொழிவு மற்றும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தக்காளி விலை மிகப்பெரிய விவசாயம் பாதிப்படைந்துள்ளது. இதன் காரணமாக 25 கிலோ தக்காளி உள்ள ஒரு பெட்டி 2000 ரூபாய் வரை இன்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் இன்று காலை தக்காளி மார்க்கெட்டுக்கு வந்த சில்லறை வியாபாரிகள் குறைந்த அளவே தக்காளியை வாங்கி சென்றனர். பொதுமக்களுக்கு சில்லறை விலையில் ரூபாய் 90க்கு தக்காளி விற்பனையானது. அதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை காரணமாக விளைச்சல் குறைந்துள்ளதாலும் இங்கு தக்காளி வத்தலகுண்டு பகுதிகளிலிருந்து கொடைக்கானல் மற்றும் தேனி, பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வியாபாரிகள் வாங்கி செல்வதாலும் தற்போது மிகப்பெரிய அளவில் தக்காளி விலை உயர்ந்துள்ளது. தொடர்ந்து பனிப்பொழிவு, அதேபோல் தற்போது வரை மழைப்பொழிவும் ஏற்பட்டுள்ளதால் மேலும் விலை உயரக்கூடும். தற்போது 90 ரூபாய் விலை உயர்ந்துள்ள நிலையில் மேலும் உயரக்கூடும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அதேபோல் தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாட்ராயன்.